ஹை ஃப்ரெண்ட்ஸ், கோட் படத்தோட ட்ரெய்லர் அப்டேட் பத்தி ஒரு நியூஸ் பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதாவது இனிஷியலா பிளான் பண்ணதை விட ட்ரெய்லர் சீக்கிரமா வரப்போகுது. அதுவும் பர்டிகுலரா ஆகஸ்ட் 15 அன்னைக்கே ட்ரெய்லர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இது உண்மைன்ற வகையில அஹிம்சா என்டர்டைன்மெண்ட்டும் கோட் ட்ரெய்லர் ஆன் தி வே அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுவும் இந்த போஸ்ட் பார்த்தா ட்ரெய்லரை பார்த்துட்டு போட்ட மாதிரியே இருக்கு. சோ இப்போ கோட் படத்தோட ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட்டை விரைவில் எதிர்பார்க்கலாம். அண்ட் கோட்டோட பாடல்களுக்கும் தளபதியோட ஏஐ லுக்குக்கும் கொஞ்சம் மிக்ஸ்டான விமர்சனங்கள் வந்ததால தளபதி ஃபேன்ஸே ஒரு ட்ரெய்லர் தான் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா ட்ரெய்லர் நல்லா இருந்துட்டா இது வரைக்கும் வந்த எல்லா விமர்சனங்களுமே காணாம போயிடும். அண்ட் கோட் வேற என்ன கதைக்களம்ன்ற ஐடியாவே இல்ல. ரீசெண்டா படத்தோட சினாப்சிஸ் கூட ட்ரெண்ட் ஆச்சு. பட் படத்தோட ஒன்லைனை படிச்சுட்டு படம் பார்க்கறதுல என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதை படிக்கவே இல்லை. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரெய்லர்லயும் பெருசா கதையை ரிவீல் பண்ணாம ஜஸ்ட் சின்னதா ஒரு ஹிண்ட் கொடுத்தா மட்டும் போதும். அதுவும் தளபதி படம்னா எப்படின்னு ட்ரெய்லர் எல்லாம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஃபேன்ஸே பிரிச்சிருவோம். சோ அதனால ட்ரெய்லர் கட்டும் சுவாரஸ்யமா இருக்கணும். பட் சேம் டைம் ஸ்டோரி என்னன்றத ஃபுல்லாவும் ரிவீல் பண்ணக்கூடாது. இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸே யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கணும். மெயினா ட்ரெய்லர்ல வர இவன் அவர்களோட பிஜிஎம்க்கு மரண வெயிட்டிங். ஏன்னா இன்னும் இருக்கிறது ட்ரெய்லர் 2 படம். இதுல 2த்துல தான் இவன் அவர்கள் ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ கிக்காஸா ஒரு பிஜிஎம் கொடுத்தாருன்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடிடுவாங்க. சோ அதனால கோட் ட்ரெய்லர் மீது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெய்லர்ல பர்டிகுலரா இந்த விஷயத்துக்காக நான் பயங்கரமா வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ற விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.